நின்றோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிர். ஏடி இப்ப எதுக்கு டீ அழுத? வேணாம் டீ, விடுங்க. இதுக்கப்புறம் யாரும் எதுவும் பேச வேணாம், விடுங்க டீ. இவங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசுறாங்க ஒன்னும் புரியலையே. ஏங்க உங்களுக்கு ஏதாவது புரியுதா? நாங்களும் உன்ன மாதிரி தான் டீ. அப்ப இருந்து இங்கே தான் டீ நிக்கும். பயபுள்ள நகர விட மாட்டேங்க பாத்துக்கோ. அப்படியா? அவ உட்காந்துருக்க போச பாத்தியா? எதுக்கு விடணுங்க? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு என்ன கூத்து பண்றாளுவன்னு பார்க்கணும். விடுட்டி மலரு, நம்ம என்ன சொன்னாலும் இங்க இருக்க மரமண்டைகளுக்கு புரிய போறதா? இல்ல, அப்ப எதுக்கு டீ அழணும்? அடியே நெட்டச்சி, என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தானே தெரியும். என்ன தெரியணும்? இல்ல இப்ப என்ன தெரியணும்னு கேக்க. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி, அந்த கதையாவுல இருக்குது. அடை என்னடா நடக்கு இங்க? ஆத்தி ஒருவேளை நம்ம அவகிட்ட சேட்டை பண்ணதை சொல்லித்தாவளோ? அப்படித்தே இருக்கும்னு நினைக்க. ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பயத்தை மட்டும் மூஞ்சில காட்டிடவே கூடாதுன்னே. மூஞ்சிய நல்லா வெறப்பா வச்சுக்கோ, அப்பத்தையும் கண்டுபிடிக்க மாட்டாவ. ஆமாடா சிவா. ஏட்டி என்ன விஷயம் எதுவும் சொல்லுங்களேன் டி. ம் சரியான மொக்க பிளாஸ் பேக்க சொல்ல போறாளுவ. அதை கேட்டு இந்த பையபிள்ளைகளுக்கு மூக்கு ஓடப்பட்டு நிக்க போறாவ. இப்ப என்ன? இல்ல என்ன வேணும்னு கேக்க. ஏட்டி மலரு, என்ன விஷயம்னு சொல்லும் டீ பாப்போம். அடியே பாதகத்தி, என்ன விஷயம்னு தெரியாமத்தேன் இம்புட்டு பேச்சு பேசினாவளோ? செல்வா, இதுக்கு பேசுற பேச்ச கேட்டு எனக்கு மண்டையே குழம்புது பாத்துக்கோ. ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்குதுடா. எப்படியெல்லாம் பேசுறாவோன்னு பாத்தியா? ஏட்டி மலரு, இப்ப மட்டும் என்னன்னு சொல்லலையோ உனக்கு பொண்ணே போட்டு வேண்டி. சிவா, என்ன பேசுத? அது அது வந்துனே. அடே சும்மா இரேண்டா, அண்ணன் கோவப்படுதான் பாரு. ஏட்டி இப்ப சொல்ல போறியா என்ன? அது அது வந்துட்டே பெரிய மாமா கிட்ட இன்னைக்கு என்ன கடை வீதிக்கு கூட்டிட்டு போக சொன்னேன், கேட்டியலா? சரி, அதுக்கு என்ன டீ? ஆனா அவைய என்ன கூட்டிட்டு போலத்த. அவைய மட்டும் போய் நல்ல ஹோட்டல்ல சாப்பிடலாம் வந்திருக்காவ, தெரியுமா? அடியே பாதகத்தி, நான் கூட பெரிய விஷயமா இருக்க போகுதுன்னு நினைச்சேன். மூச்சு கொடுத்து இம்புட்டு பேச்சு வரையும் பேசிட்டனே. ஆனா இவளுக்கு ஹோட்டல் கூட்டிட்டு போலன்னு அழுதுருக்கா பாத்தியா? இப்ப இவைய எல்லாம் என்ன நினைப்பாவ? பாதகத்தி. இவளுகளை பத்தி எனக்கு தெரியாதா? அடியே உன்ன ஆத்தி விமலனை பாக்குதானே. அடே எங்க இருந்துடா இவளை கூட்டிட்டு வந்த? ஆனா இப்படிப்பட்டவனுக்கு எப்படி வந்திருக்கான்னு பாத்தியா? என்னை பார்த்தா சிரிப்பா இருக்குதோ? என்னன்னே பண்ண, ஆனா எனக்கு இவளை தானே பிடிச்சிருக்கு. ஆனா ஒண்ணுனே. என்னடா? இவளாவது பரவாயில்ல, ஆனா நீங்க கூட்டிட்டு வந்தவளை நினைச்சு பாத்தீங்களா? ஆத்தி அதை நினைச்சாதான் பயமா இருக்குது. ஐயோ என் செல்லம், உனக்கு இதெல்லாம் யாருமா சொன்னது? அது மாணிக்கண்ணனே சொன்னாவ. ஆத்தி பயப்புல போட்டு கொடுத்துருச்சே. மாணிக்கம், ஆத்தி மாணிக்கன்னு சிக்கிட்டாவ. இன்னைக்கு சோழி முடிஞ்சிட்டு. செல்வா, அது சும்மாத்தையும் சொன்னேன். அத இந்த பொண்ணு இப்படி பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னமா சேட்டை பண்ணுதா? என்னால முடியலப்பா. நம்ம வாயை திறக்காத வரைக்கும் நம்ம தப்பிச்சிட்டோம். வாயை மட்டும் திறந்துடவே கூடாதே. என்ன ஒரு பயலும் வாயை திறக்க மாட்டேங்க அவ. எப்படி டீ திறப்பாவ? உங்க உருட்டு மகா உருட்டாவில இருக்குது. ஆத்தி சொல்லக்கூடாததை சொல்லிட்டோமோ? எல்லாரும் நம்மளையே மறைக்காவ. மாணிக்கம், பிள்ளை என்ன கேட்காலோ அத்தனை இன்னும் 10 நிமிஷத்துல இங்க இருக்கணும், சரியா? ஆனா செல்வா, டைம் என்னாச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பிள்ளை என்ன கேட்காலோ அத்தனை இங்க இருக்கணும். அது என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? அது இப்ப என்ன சொல்ல? போதும் போதும், நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், கேட்டீங்களா? பேச்ச பாரு, சேட்டை பிடிச்சவ. பாத்தியாட்டி, இவ சேட்டை பண்ணிட்டு எல்லாரையும் மன்னிச்சிட்டாலாமா. நான் கூட என்னவோ ஏதோன்னு நினைச்சிட்டேன் டி. அதானே. எல்லாரும் போங்க, ரொம்ப லேட் ஆயிட்டு. எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன்.
எவ்வளவு சேட்டைன்னு பாத்தியா? அடே, இம்முட்டு நேரம் படாத பாடு படுத்திட்டு இப்ப தூக்கம் வருதுன்னு சொல்றா பாத்தியா? இன்னைக்கு நம்மளை விட மாட்டாவளோ? ஏத்தி போங்கட்டி எந்திரிச்சு, இல்ல கொன்னு போட்டுருவேன். வர வர இவ சேட்டைக்கு அளவே இல்லாம போச்சுதே. எப்படி உக்காந்துருக்கா பாரு. போட்டி மழை எந்திரிச்சு. அத்தை ஓடிரு சொல்லிட்டேன். அடே இன்னும் போல. இத கிளம்பிட்டோமா? ஏடி சுக்கி, பாட்டி நம்ம போயிடலாம். ஏட்டி மழை குறைங்க வந்து தொலை. ஆத்தி பயப்புல முறைக்கே அப்படியே எஸ்கேப் ஆயிரும். என்ன? இங்க வாயேன். மாட்டேன். ஒழுங்கா வந்துரு சொல்லிட்டேன். இல்ல என்ன அடிப்பியல. இல்லடி இங்க வாயேன். உட்காந்துருக்கிறத பாத்தியா? என்னடி அங்க போய் நிக்க? ஏதா இருந்தாலும் நீங்க அங்கேயே நின்னு சொல்லுங்க, நான் இங்கே நிக்கேன். என்ன? ஏட்டி ஏன் இவ்வளவு சேட்டை பண்ணுத? என்ன வெளியே கூட்டிட்டு போவேல மாட்டேலா? முடியாது டி. அப்படின்னா நான் உங்க கூட சேர மாட்டேன், கேட்டீங்களா? ஏட்டி அப்படி சொல்லாத. நான் கோவமா இருக்கேன், உங்ககிட்ட பேச மாட்டேன். ஓ, அம்மையாரு கோவமா இருக்கிய? ஆமா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். சரி டி, கூட்டிட்டு போறேன். அப்பாடி, இந்த ஒரு வார்த்தை கேட்க எம்புட்டு நடிக்க வேண்டியிருக்கு. அடிப்பாவி. அப்புறம் எனக்கு பப்ஸு சோமாஸு எல்லாம் வாங்கி தருவீங்களா? வாங்கி தரேன் டி. ஆத்தி இவ்வளோ வச்சுக்கிட்டு முடியல. சரி டி, இங்க வா, என் மேலே சாஞ்சு தூங்கு. ரொம்ப லேட் ஆயிட்டு பாரு. ஒன்றும் வேணாம். சரி, அப்படி நான் ஒன்று கொடுத்துட்டு போ. முடியாது. கொடு டி. சரி, ஒன்னே ஒண்ணுதான். தத்தளித்து உருகும் உடல் முத்தத்துக்குள் கரையும் அதில் மெத்தையெல்லாம் பூப்பு. ஃபோன் ரிங்காகுது. ஏய் கொண்டாட்டி, என்ன? ரொம்ப லேட் ஆயிட்டு போய் தூங்கு. நீங்களும் வாங்களேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு வரேன். சரி. எவ்வளோ சீக்கிரத்தில் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த டெண்டர் என் அண்ணனுக்கு மட்டும்தான் கிடைக்கணும். போய் சொல்லி ஏமாத்துறவனுக்கெல்லாம் கிடைக்கக்கூடாது. குறுக்கு வழியில் வந்தவனை அப்படியே வெட்டி விட்டுருங்க. என்ன ஆனாலும் அந்த டெண்டர் என் அண்ணனுக்கு தான் வரணும். அவனை முடிச்சிருங்க. அண்ணங்கிட்ட நான் பேசிக்கிடுவேன். இதுக்கப்புறம் அவன் இருக்கக்கூடாது. ராஜா நான் தாண்டி, வாயும் புலியும் நான் தாண்டி, பயந்து போக மாட்டேண்டி, நாடெல்லாம் அவசரப்படாத. செல்வாக்கு தெரிஞ்சுட்டு ரொம்ப கோவப்படுவான் பாத்துக்க. நான் பார்த்துக்கிடுவேன். எதிரிங்க பக்கத்துலதான் இருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளைய வெளியே போகாம பாத்துக்கிடுங்க. ஆமா, மலரோட அப்பா எங்க போயிட்டாவ? ஏதோ ஒரு டெண்டர் விஷயமா தான் போயிருக்கானா. இப்பத்தான் கேள்விப்பட்டேன். ஓஹோ, அப்ப இந்த வேலையை பார்த்தது அவனாத்தான் இருக்கும். ஆனா அண்ணனை பத்தி எப்படி தெரியும்? என்ன சொல்லுதா? சரி விடுங்கண்ணே, நான் பார்த்துக்கிடுவேன். அண்ணனுக்கு தெரிய வேணாம். ஆனா செல்வாக்கு தெரிஞ்சுட்டா? அப்புறமா சொல்லிக்கலாம். நீங்க வீட்லயே இருங்க. ராஜா நான் தாண்டி, வாயும் புலியும் நான் தாண்டி, பயந்து போக மாட்டேண்டி, நாடெல்லாம் என் பேரை சொல்லும் நல்லவனுக்கு இந்த போலீஸ்கார எதுக்கு இங்க வந்தான்? இவன் மலர் பின்னாடியில சுத்திக்கிட்டு இருக்கான். இங்க எதுக்குள்ள வந்தான்? அதாங்கய்யா எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த போலீஸ்காரனுக்கு இங்க என்ன வேலை? பாத்தீங்களா மாணிக்கம், நான் நினைச்சது சரியா போச்சுது. அப்ப இந்த பிரச்சனைக்கு காரணம் இவங்க தான். ஆமா சிவா. அண்ணனுங்க செல்வா ஒரு சின்ன வேலையா இருக்குதுன்னு போயிருக்கான். நல்லதா போச்சுது. என்ன இங்க? அத நாங்க கேட்கணும்டா. போலீஸ்காரங்களுக்கெல்லாம் இங்க என்ன வேலை? டெண்டர் எடுக்கிற இடத்துக்கு. இல்ல, போலீஸ் வேலை பார்த்து பார்த்து போர் அடிச்சது. அதே இதுக்குள்ள கொஞ்ச நாள் இறங்கலாமேன்னு இறங்கிட்டேன். ஊர்ல மட்ட பொறுக்கித்தனத்தெல்லாம் பண்ணிட்டு வரான். எப்படி பேசுதான் பாரு. என்ன மாமா, எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னிய. ஆனா இப்ப சக்தி என்ன ஆனாலும் இந்த டெண்டர் நமக்கு தான். அவன் சும்மா யாருக்காவது பாதுகாப்புக்கு வந்து பேமாத்துக்கோ. எம்பிட்டு கொசு பத்தியா? அப்படியத்தான் இருக்கும் முதலாளி. அதான் கூட ஒண்ணு தோத்துக்கு நிக்குதே. யாருக்காவது பாதுகாப்புக்கு வந்திருப்பியான். இதுதான் மலரோட அப்பாவோ? ஆமா ஆமா, அந்த பயபுள்ளதே. இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதே. அது நல்ல விளையாட்டு பிள்ளையாவுல இருக்குது. ஆனா செல்வாவுக்கு தெரிஞ்சதுன்னா
ஒன்றும் ஆகாது. மலர் மேல அண்ணே உசுரே வச்சிருக்கு. பாத்தியல, இனி அவளை அன்னைகிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது பார்த்துக்கோங்க. என் கண்ணு முன்னாலேயே மலரை கட்டி பிடிச்சி நின்னவே தானே நீ. உன்னை என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாருடா. என்ன சக்தி, பேங்க்ல எதுவும் வேலை இல்லையோ? ஏன் அப்படி கேட்க? இல்ல, இங்க வந்திருக்கீங்களே அதான் கேட்கேன். அது அது வந்து சார், நான் மாமா கூட வந்தேன். ஓ, சரி சரி. அண்ணே, என்னானாலும் பரவாயில்ல, இந்த டெண்டர் இன்னைக்கு எடுக்காம போகக்கூடாது பார்த்துக்கோங்க. என்ன சொல்லுதா இவன்? ஆனா இதுக்கும் அவனுக்கு சம்மந்தம் இல்லையே. யாருக்காக வந்திருப்பான்? சிவா, நீ ரொம்ப என் விஷயத்துல தலையிடுத, பாத்துக்கோ. வேணாம், இதுக்கு மேல சொல்ல முடியாது. பேசாம ஒதுங்கி நில்லு. அவனுக்குதான் சொல்லிட்டேன். வாய மூடு. என்னாச்சுது? ஏன் இப்படி போட்டு கத்திட்டு இருக்கிய? நீங்கெல்லாம் கத்தக்கூடாது. உங்க சண்டையெல்லாம் வெளியே போய் வச்சுக்கோங்க. இது ஆஃபீஸ். ஓகே, சாரி சார். ஆமா, உங்க சார் எங்க? சார் நீங்களா? ஏன் சார் நிக்கிய? உட்காருங்க. என்ன இம்புட்டு மரியாதை பெரியா? என்னாச்சுது? திடீர்னு இப்படி பேசுறாங்க. ஏன் சார் நிக்கிய? உட்காருங்க சார். சார் பார்த்தாவனா எனக்கு கோவப்படுவாவ. என் வேலையே போயிடும் சார். ஐயோ, இவன் காட்டி கொடுத்துருவான் போலயே. இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். சார் எங்க? ஆ இப்போ இப்போ வந்துருவாங்க சார். டெண்டருக்கு எல்லாம் கோட் பண்ணதை தான் பார்த்துட்டு இருக்காவ. இப்போ வந்துருவாவ. நான் போய் சொல்லுதேன். அப்புறம் சார் அன்னை வரல. இல்ல, அவனுக்கு சின்ன வேலை இருந்துச்சு, போயிருக்கான். இப்போ வந்துருவான். ஓகே சார். என்ன பேசுறாங்க? ஒன்றும் கேட்க மாட்டீங்க. என்னவா இருக்கும்? என்னங்கயா நடக்குறீங்க? இம்புட்டு நேரம் நம்ம நிற்கிறோம், உட்காருன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. அவனை உட்காரு உட்காருன்னு தாங்குதாங்களே. சும்மா இருடா. எல்லாம் எப்படி போகுது? கரெக்டா போகுதா என்ன? எல்லாம் கரெக்டாக போகுது சார். அப்புறம் சார், நீங்கள் யாருன்னு தெரியாமல் அன்னைக்கு சார் ரொம்ப ஏசிட்டாவ. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. அன்னைக்கு அவனை அடிச்சு மூஞ்ச உடைச்சிருக்கணும். என் அண்ணனை பேசினவ எவனா இருந்தாலும் விட மாட்டேன். புரியுதா? சிவா, அமைதியாரு. செல்வா வர்றதுக்கு டைம் ஆச்சு. அவன் வர நேரத்தில் இப்படி முறைச்சிக்கிட்டு நிற்காத. கேட்டியல? சரி சரி, போங்க. சார், நீங்கள் வேணா கிளம்புங்க சார். நான் போய் சார்கிட்ட சொல்லுதேன். கண்டிப்பாக இந்த டெண்டர் உங்களுக்கு தான் சார். அது சார், டெண்டர் எடுக்கிறது முடிஞ்சு போச்சு. என்ன? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு சார். நீங்கள் கிளம்புங்க. என்னாச்சுது? எதுவுமே ஆரம்பிக்கல, இப்படி சொல்லிட்டு போகிறான். எப்படி? பார்த்துக்கிறேன் உன்னை.